இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார், சமீபத்தில் வந்துட்டு வெள்ளையங்கிரி மலையை பற்றி நிறைய செய்திகள் வருது. குறிப்பாக இப்போ ஒரு 2 இளைஞர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க. இது 6 கிலோமீட்டர் 7 மலை. நீங்கள் செங்குத்தாக ஏறணும் 6 கிலோமீட்டர். மலை மேலே போன பிறகு சமவெளி வரும். இருளர்கள்ட்ட நான் மேலே இருக்கேன், கிளம்பி போகிறாங்க, நடக்க முடிஞ்ச அளவுக்கு போகிறாங்க. போய் பார்க்குற பொழுது 6 மலைகள் கடந்து 7வது மலை போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. நீங்கள் போகும்போது ஒரு மூங்கில் குச்சி கொடுப்பாங்க, ஒரு நம்ம உயரத்துக்கு. அந்த மூங்கில் குச்சி கீழே மேலே பஞ்சு பஞ்சாயிரும். நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு கடுமையான மலையேறும் பயிற்சி. நீங்கள் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுமே மலை மேலே தான் இருக்கும். எதுக்காக மலை மேலே வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நுரையீரல் சீராக இயங்கும். இப்போ வெள்ளியங்கிரி மலையிலையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை சில நேரத்தில் வருங்கிறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, வழி தெரியாமல் போயிருக்காங்க, யானை மிதிச்சிருக்கு. இரவுல போகக்கூடாது. ஆனால் இப்போ மக்கள் பூரா இரவுல தான் போகிறான். அது ஒரு ஜாலியாக போகிறாங்களா? பக்தி கிடையாது, இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாறி போச்சு. ஆதிவாசிகிட்டையும் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, 250-300 ஏக்கர். இன்னைக்கு வெள்ளியங்கிரி மேலே மலை போகிறதுக்கு பூண்டி வரைக்கும் பஸ் போகும். இப்போ அந்த பூண்டிங்கிறதே எடுத்துட்டு என்ன போட்டிருக்கான், ஈசான்னு போட்டு. திமுக ஆட்சி காலத்தில் இருளர்கள் ஒரு 10 கிராமத்தில் இருந்திருக்காங்க. இந்த பயண கூட்டம் அதிகமாக அவர்கள் இடம்பெயர்ந்து. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் வந்துட்டு வெள்ளையங்கிரி மலையை பற்றி நிறைய செய்திகள் வருது. குறிப்பாக இப்போ ஒரு 2 இளைஞர்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு அந்த சுகாதாரத்துறைக்கு கொண்டுட்டு வர முடியல, அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன மர்மம் சார்? இல்லை, அந்த மலை பூண்டியிலிருந்து 6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மலை, 1 கிலோமீட்டர் சமவெளி. இது 6 கிலோமீட்டர் 7 மலைகள். நீங்கள் செங்குத்தாக ஏறணும் 6 கிலோமீட்டர். மலை மேலே போன பிறகு சமவெளி 1 கிலோமீட்டர். இப்படி 7 கிலோமீட்டர் நடந்தால்தான் நீங்கள் அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியும். இது பூண்டி அடிவாரத்தில் இருப்பது தான் சிவனுடைய கோயில். நீங்கள் இதை மலையேறும் ஒரு குழு என்ன பண்ணுறாங்க, மலை மேலே ஏறி பார்ப்பதற்காக முயற்சி செய்து இவர்கள் போய் அந்த இடத்துல சுயம்புவாக ஒரு பாறை சிவலிங்கத்தை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு இது சிவனுடைய கோயிலாக அது மாற்றப்படுகிறது. இதுதான் இப்போ உண்மையாகவே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பூண்டி தான் சிவ ஆலயம். இப்போ மேலே அது பக்திக்காக மலையேறும் குழுக்கள் உருவாக்கியது தான் மேலே வெள்ளியங்கிரி மலை. எனக்கு ஒரு 55 வருடங்களுக்கு முன்பு எங்கள் அண்ணன் அங்கே போயிட்டு வருவார். போயிட்டு வந்தால் காடுகளில் நெல்லிக்காய், பேரிக்காயெல்லாம் விளைஞ்சு கிடக்கும். நீங்கள் போகும்போது ஒரு மூங்கில் குச்சி கொடுப்பாங்க, ஒரு நம்ம உயரத்துக்கு. அந்த மூங்கில் குச்சி நீங்கள் அந்த மலை மேலே விழுந்துடாமல் போவதற்காக பயன்படுத்தப்படுகிற குச்சி கீழே மேலே பஞ்சு பஞ்சாயிரும். நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு கடுமையான மலையேறும் பயிற்சி. நீங்கள் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஒரு நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயிலுமே மலை மேலே தான் இருக்கும். எதுக்காக மலை மேலே வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நுரையீரல் சீராக இயங்குவோம். நீங்கள் மேலே ஏறும்போது என்ன ஆகும், மூச்சு வாங்கும்போது நீங்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கிற பொழுது நுரையீரல் உங்களுக்கு எந்த பலவீனமாக இருந்தாலும் நுரையீரல் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிப்பதன் மூலம் சரி செய்யப்படும். இதுதான் இது இயற்கையாகவே உள்ள ஒரு உடற்பயிற்சி. இனி மலையேறும் வீரர்கள் இருக்காங்கள்ல, இவர்களுக்கு எந்த காலத்துலேயும் நுரையீரல் கெட்டு போகாது. நீங்கள் இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த டென்சிங், அவர் மலையேறும் வீரர் அல்ல. அவர் மலையேறும் வீரர்களுக்கு பொருளை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு உதவியாளர். இவங்கெல்லாம் நீண்ட பயிற்சி, நீண்ட முயற்சி. ஆனால் டென்சிங்கு எந்த முயற்சியில் நேராக ஏன்னா அடிக்கடி போயிட்டு வர்றான்ல,
மேலே போகிறவனுக்கு மூட்டை தூக்கிட்டு போகிறது தான் ஒரு வேலை. அப்போ மூட்டை தூக்கிட்டு போகிறது தான் முதல் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் என்கின்ற பெருமை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டென்சிங்குக்கு அடிக்கடி போய் நீங்கள் மூச்சை இறைப்பதில்லை, மூச்சு திணறதில்லை. இப்போ வெள்ளிங்கிரி மலையிலையும் ஆக்சிஜன் பற்றாக்குறை சில நேரத்தில் வருங்கிறாங்க. அதனால் நிறைய பேர் மூச்சு திணறல், நீங்கள் நிறைய பேர் காணாமல் போயிருக்கான், வழி தெரியாமல் போயிருக்கான், யானை மிதிச்சிருக்கு. அதாவது இப்போ நீங்கள் இந்த வெள்ளிங்கிரி மலை சிஸ்டம் எப்படின்னு கேட்டால், இரவில் போகக்கூடாது. ஆனால் இப்போ மக்கள் பூரா இரவில் தான் போகிறான். அது ஒரு ஜாலியாக போகிறாங்களா? பக்தி கிடையாது, இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாறி போச்சு. ஏன்னா இரவில் வனவிலங்குகள் நடமாடும், பகலில் வனவிலங்குகளை பார்த்துக்கலாம். இரவில் வனவிலங்கு பக்கத்தில் இருந்தாலே தெரியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வனத்துறை ஒரு தவறு செய்யுது. வனத்துறைக்கு அதை பற்றி ஆழ்ந்த அறிவே இல்லை. நம்ம நாட்டில் எந்த துறையும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் விட்டுறான், விடிய காலையில் கோயிலுக்கு போயிடுறாங்க, விடிய காலையில் இறங்கிட்டு திருப்பி சாயங்காலம் இறங்கி. ஏன்னா அங்கே தங்குவதற்கு வழி இல்லை. அதனால் இரவில் போயிட்டு பகலில் சாமி கும்பிட்டு பகலில் இறங்கினா இருட்டுற மாதிரி வந்துடுறான். இதுதான் அது ஒரு காரணம். இப்போ உண்மையாகவே வெள்ளிங்கிரி மலை மேலே போய் தரிசனம் பண்ணணுன்னா இந்த சித்ரா பௌர்ணமி போன்ற நாட்களில் தான் மக்கள் கூட்டம் போக விலங்கெல்லாம் ஓடி போயிடும். விலங்கெல்லாம் ஓடி போயிடும். நீங்கள் கடல் மட்டத்தில் தான் 5000 அடி உயரத்தில் இருக்குது. அது ஒரு காரணம். நீங்கள் காட்டு விலங்குகள் பூராமல் இரவில் தான் அது வெளியேறும், பகலில் அது வெயில் அது ஒரு பக்கம் படுத்து. இதுதான் அந்த காட்டு விலங்குகளுடைய வாழ்க்கை முறை. ஆனால் நிறைய இடங்கள் இந்த ஃபென்சிங் இதெல்லாம் போடுறதுனால மிருகங்களுடைய நடைபாதையே ரொம்ப தடைப்பட்டதுனால அதனால் சில பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, உண்மைதான். ஏன்னா இப்போ நான் அந்த பகுதிக்கு போயிருக்கேன், இங்கே அடிவாரத்துக்கு ஈசா யோகா மையத்தை தான் சுற்றி போயிருக்கேன். அந்த ஆதிவாசிகிட்டையும் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, 250-300 ஏக்கர் இது பூராமே யானை வழித்தடம் தான். இப்போ வழித்தடத்தை மறித்து கட்டணம் கட்டிட்டிங்கன்னா அது ஊருக்குள்ளே வந்துடுது. அதனுடைய தொடர்ச்சி கட்டாயி போகுது. நீங்கள் யானையை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 தலைமுறைகள் ஒரு வழித்தடத்தை சந்ததிகளுக்கு கடத்தியிருக்கு. எதன் மூலம்? யானைகளுடைய செல்கள் மூலம், பிறக்கிற குட்டி யானை வரைக்கும். அதுக்கு பேர் வலசை பாதைங்கிறான். எப்படி எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 கிலோமீட்டர். எப்படி தெற்கு வடக்காக நீங்கள் அது மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே வரைக்கும் போதோ அது வரைக்கும் போயிட்டு அதனால் திரும்ப முடியும். எந்த பாதையும் பிசகாமல் திரும்ப முடியும். இது எப்படி? குட்டி திரும்ப முடியும், பெரிய யானை திரும்ப முடியும், சரி, குட்டி கூட திரும்ப முடியுங்கிறான். ஏன்னா இந்த மரபணு வழியாக அது கடத்தப்பட்டது. 1000 வருஷமான எத்தனை தலைமுறை இருக்கும். இப்படி அந்த யானையினுடைய வலசை பாதையை மறித்து ஈசா மையத்தை போன்ற கபோதிகள் என்ன பண்ணுறான், அதை இயற்கைக்கு மாறாக மறிச்சிடலாம். இப்போ அங்கே இப்போ ஒரு குற்றச்சாட்டு நடக்குது. என்னென்னா, இது இந்த ஏடிஎம்கே வந்த பிறகு தான், ஏடிஎம்கே டிஎம்கே ஒரே அளவு தான். முதல்ல கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நீங்கள் வெள்ளிங்கிரி மேலே மலை போகிறதுக்கு பூண்டி வரைக்கும் பஸ்ஸு போகும். இப்போ அந்த பூண்டிங்கிறதே எடுத்துகிட்டு என்ன போட்டிருக்கான், ஈசான்னு போட்டான். திமுக ஆட்சி காலத்தில் பூண்டியை விட ஈசா பிரபலமாக இருக்குன்றதுனால போட்டாங்களோ? சரி, போக அந்த இடத்துக்கு பேர் பூண்டியை ஈசாவை மாற்றிடலாமா? கொஞ்ச நாள் அதுவும் மாற்றிடுவாங்க. அது ஒரு 100 வருட காலமாக அந்த ஊருக்கு பேர் பூண்டி இப்போ ஈசாவாக மாறி போச்சு. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் ஜக்கியாக மாறிடும். அடுத்து ஜக்கி பொண்டாடி பேரில் மாறிடும். அப்போது இந்த அரசாங்கம்லாம் என்ன பண்ணுது, வனத்துறை என்ன பண்ணுது, காசை கொடுத்தா எதை வேணால் விற்றுருவானுங்க இந்த பயலுவை. இப்போ அவன் என்ன பண்ணுறாருன்னா, வெள்ளிங்கிரி மலைக்கு போகிற அத்தனை பேரையுமே ஈசா பக்கம் திருப்புறார். அங்கே ஏன் போகிறீங்க, எங்கே வெள்ளிங்கிரி மலை, இங்கே எல்லா விஷயம் இருக்குன்னு பல போர்டு, பல கட்டவுட்ரு, பல வால்பேப்பர் ஒட்டப்பட்டு வெள்ளிங்கிரி மலைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போவதை அப்படியே திருப்புகிற வேலையை ஈசா யோகா மக செஞ்சுருக்கு. நிறையா நீங்கள் விளம்பர போர்டு தட்டி செவுத்தில் அது இது நிறைய விளம்பரம் வந்திருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. வெள்ளிங்கிரி மலை மேலே 6 கிலோமீட்டர் நடப்பது என்பது மலையேறும் பயிற்சி.
மலை ஏற அது வந்துட்டு குறிப்பாக சார் இப்போ பக்திக்காக ஏறுறதுங்கிறது ஒரு நிலை. பட் இந்த யங்ஸ்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணுறங்கிற நிலையில் வந்துட்டு அவங்களும் நிறைய ஆர்வக்கோளாறாக நிறைய விஷயங்கள் பண்ணிடுறதுனால நிறைய இடைஞ்சல்கள் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன இடைஞ்சல் இல்லை, மற்ற பக்தர்களுக்கு இவங்களை கொண்டு இடைஞ்சல் வர மாதிரியான ஒரு இல்லை இல்லை, எல்லாருமே இதுக்கு தானே போகிறான் சார். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொது ஒழுக்கம் எவனுக்குமே கிடையாது சார். பொது ஒழுக்கம் என்னன்னே தெரியல. ரெண்டாவது, அறிவு சார்ந்து சிந்திக்க தெரியல. நீங்கள் நேற்றுக்கு இந்த சூளமேட்டில் ஒரு போலீஸ் படம் என்னன்னு கேட்டால், ட்ரக்ஸை மடிக்கக்கூடிய அந்த பேப்பர் ஆன்லைனில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை அந்த டெலிவரி பையன் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கான். யாருக்குடா நீங்கள் டெலிவரி கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா ஒரு 10 பெண்கள் 10 ஆண்கள், கல்லூரி மாணவர்கள் ஆண்கள் எல்லாமே ட்ரக்ஸில் இருக்கான். அப்போது கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி நோய் வரும். அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனை வரும், கரு களைஞ்சு போகும். இந்த அறிவெல்லாம் இருந்தால் ஒரு 10 பெண் ஒரு 10 ஆணோட வந்து இணைஞ்சு ட்ரக்ஸ் எடுப்பாளா? இல்லை அவன் தான் எடுப்பானா? அப்போது சிந்திக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு, யோசிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு, வழிகாட்டுதல் இல்லாமல் போச்சு. இதுதான் வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு ட்ரெக்கிங் தான், பக்தியெல்லாம் கிடையாது. பக்திக்கு போகிறதெல்லாம் ரொம்ப காலமாக முடிஞ்சு போச்சு. சபரிமலைக்கு போகிறான், பக்தியோடு போகிறான். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் மது குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா மாலை போட்டுக்கிறான். இல்லை மாலை போட்டுட்டு மது குடிக்கணும்னா கொட்டாங்காய்ச்சியில் குடிக்கிறான். எது? தேங்காய் தொட்டி இருக்குல்ல, தேங்காய். ஏன்னா அது கடவுளுக்கு பொருந்தும். ஏன்னா கடவுளை கள்ளு சாராயம் குடிக்குது இல்லை. அப்போது பக்தி என்பது இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக மாறிப்போச்சு. இப்போ வெள்ளியங்கிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கோயில் 200 வருஷத்துக்கு முன்பு உள்ள கோயில். 200 வருடங்களுக்கு முன்பு சுயம்புவாக கண்டுபிடிக்கப்பட்ட கோயில். ஆனால் நீங்கள் இப்போ அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அங்கே முழுக்க இருளர் சமூகம் அங்கே நிறைய குடியிருக்கான். இருளர் சமூகத்துக்கு இது ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. அவன் அமைதியாக வாழ்கிறவன், காட்டு விலங்குகளுக்கு மத்தியில் அவர்கள் வந்து இந்த தேன் எடுத்து விற்பது, இந்த மலை சார்ந்த பொருள்களை எடுத்து விற்பது, இந்த யாருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை 2 லட்சம் இருளர்கள் இருப்பதாக ஒரு புள்ளி வர சொல்லுது. நீங்கள் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலேயே 300க்கும் மேற்பட்ட இருளர்கள் ஒரு 10 கிராமத்தில் இருந்திருக்காங்க. இந்த பயண கூட்டம் அதிகமாக அவர்கள் இடம்பெயர்ந்து போயிட்டான். ஏன்னா நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னையும் விலங்குகள் பூரா எங்கே போகுது? குடியிருப்பு பகுதிக்கு வருது. நீங்கள் அதை தாண்டி இப்போ 1 லட்சம் பேர் போகிறான்னா 1 லட்சம் பேர் போடுகிற அந்த பிஸ்கட் பாக்கெட்டு, பாலித்தீன் பையி, மது பாட்டிலு எங்கே? வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறவங்க இதெல்லாம் நீங்கள் அந்த காட்டு விலங்குகள் எடுத்து சாப்பிட்ருது. பிளாஸ்டிக் பேப்பர், பிஸ்கட் பாக்கெட்டு, இதனால் நிறைய காட்டு விலங்குகள் அங்கங்கே மரணம் அடித்து துர்நாற்றம் அடித்து கிடக்குதுன்னு இந்த இருளர்கள் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருளை சாப்பிட்டா எந்த பொருளும் உயிர் வாழாது. அது எந்த விலங்குவாக இருந்தாலும் சரி. நீங்கள் உணவை பிளாஸ்டிக் பேப்பரில் சுற்றி தூக்கி போட்டாங்கன்னா யானை செத்து போயிடும். யானை எடுத்து அப்படியே முழுங்குனா அது வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகாது. அந்த இடம் அப்படியே அழுகி மரணம் அடைஞ்சிடும். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு பல்லுயிர் பெருக்கி. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் பெருவெள்ளம் வருமா. தென்மேற்கு பருவமழை மிகப்பெரிய அளவில் பெய்யும். மேற்கு பக்கம் சிறுவாணி அணை, கிழக்கு பக்கம் நொய்யலாறு. கோயமுத்தூரினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வதே சிறுவாணி அணை தான். அது கேரளாக்குள்ள இருக்குது. ஆனால் தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அதே போல் நிறைய சிற்றாறுகள், மேற்கு தொடர்ச்சி மழை வந்ததுன்னா சிற்றாறுகள் அது பூரா நொய்யல் ஆறாக மாறி வரும். எனக்கு தெரிய நொய்யல் ஆற்றில் அளவு கடந்த வெள்ளம் வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில். இப்போ அந்த வெள்ளம் வருவதே இல்லை. ஏன்னா மழை பெய்வதை நின்று போச்சு. சிறுவாணி வந்து கோயம்புத்தூரினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வது சிறுவாணி தான். இது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஆதாரம். ஆனால் இப்போ இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு மக்கள் கூட்டம் போக ஆரம்பித்த பிறகு பல்லுயிர் மண்டலம்
அழிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, குறிப்பாக காட்டுத்தீ வர்றதுக்கான அபாயங்கள் நிறைய இடத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதங்கள்லாம் வரும்போது ஒரு கூட்டம் மக்கள் பக்தர்கள் போய் என்ன பண்ணுறாங்களாம், ஆயிரக்கணக்கான லிட்டர் எண்ணெய்களை வந்துட்டு அந்த ஒரு மாதிரியான ஒரு இடத்துல போட்டு அதை வச்சு தீபங்கள் ஏற்றுற மாதிரியான சில வேலைகள் பண்ணும்போது அதனுடைய துளிகள் இல்லை துகள்கள் வந்துட்டு வெளியில் வந்து காட்டுத்தீ பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இல்லை, இது நீங்கள் சொல்கிறது திருவண்ணாமலை தீபமே அப்படி தான் வரும். நீங்கள் குப்பரையில் எண்ணெய் எடுத்து கொண்டு போய் மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க. இது அப்படி தீபம் ஏற்றும் போது காட்டுத்தீ வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. காட்டுத்தீ எப்படி வர்றதுன்னு கேட்டிங்கன்னா, காட்டுக்கு இந்த ட்ரக்ஸிங்கிட்ட போகிறாங்கல்ல, ட்ரெக்கிங் போகிறாங்கல்ல, அவங்க போடுற அந்த நெருப்பு தான். அவங்க இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல சமைப்பாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க, சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்கிற பொழுது தான் அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. அது அப்படியே காற்றுல பறந்து காட்டுத்தீயமாயிரும். நீங்கள் சில இடங்களில் புல்வெளியில் காட்டுத்தீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடர்ந்த காடுகளில் நீங்கள் ஏற்கனவே ஒரு அடி நம்முடைய முழங்கால் அளவுக்கு இலை தலைகளெல்லாம் விழுந்து முழுமையாக அது காஞ்சு போய் இருக்கும். மிக சாதாரண தீபத்திக்கும் அப்படி தான் காட்டுத்தீ. உலகம் பூரா காட்டுத்தீ அப்படி தான். இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்களில் செயற்கையாக நெருப்பை உருவாக்குவதன் மூலம்தான் காட்டுத்தீ பற்றிக்கும். நீங்கள் நம்ம வெள்ளியங்கிரி மலை உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய இயற்கை சொத்து. அது பல உயிரினங்களுடைய செல்லு அங்கே இருக்குது. 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான அழிந்து போகாத செல்கள், பல செல்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது. இதை தேடி எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் அரசு செய்வதில்லை. அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வெஞ்சாமரம் வீசுவதற்கு நேரம் சரியாக இருக்குது. 15 லட்சம் கோடினா இப்போ 20 லட்சம் கோடி ஆக்கணும் அம்பானிக்கு அதானிக்கும். அதுக்கு தான் மத்திய அரசு அதிகாரிகளாம் உழைச்சிட்டு இருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 கோடி 2000 கோடி திருடி வச்சுருக்கான். அவன் 50,000 கோடி திருடணும், 1 லட்சம் கோடி திருடணும். வேலுமணி, தங்கமணி, வீரமணி மாதிரி இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்கள் 20,000 கோடி 30,000 கோடி திருடணும். இதுக்கு அதிகாரிகள் பூரா உழைச்சிட்டு இருக்கான், மக்கள் வரியாக கட்டுறான். அப்போ இது போன்ற பல்லுயிர் மண்டலங்களை யார் பாதுகாப்பது? அதுக்குள்ளே பல ரகசியங்கள் கிடக்கு. கேரளா, தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூர், நீலகிரி, பாலக்காடு இந்த கணவாய்க்குள்ளே பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா 5 லட்சம் ஆண்டுகள் உருமாறாமல் உள்ள ஒரே பல்லுயிர் மண்டலம் அதுதான். எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் அழிஞ்சு போகாமல் 5 லட்சம் ஆண்டுகள். வரையாடுகள்லாம் உலகத்தில் எங்கேயுமே இல்லையே, எல்லாம் அந்த பகுதிகளில் தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு மக்கள் வந்து இரவு நேரத்தில் தங்குறதுக்கோ இல்லை ஒரு 2-3 நாள் சேர்ந்து தங்குறதுக்கெல்லாம் வந்துட்டு அனுமதி இருக்கா சார்? இல்லை, போயிட்டு இறங்கிடுறாங்க. தங்கறதுக்கு நீங்கள் இப்போ எப்படி வெட்ட வழியிலே இருப்பீங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் வந்துட்டு அங்கே ஒரு பிரார்த்தனை மாதிரியோ இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேயே தங்கிடுறாங்க. அது வந்துட்டு ஒரு குற்றமாகவே வந்து இல்லை, அப்படி இல்லை. 45 நாளில் யார் தங்குறா? அப்படி செய்தியே இல்லை. அதிகபட்சம் ஒரு நாள் தங்குவாங்க. ஒரு நாள் தங்குறதுக்கு நீங்கள் பெருவெள்ளம் வந்து அடிச்சு கீழே போயிடும். நீங்கள் அங்கே மழை பெஞ்ச பெருவெள்ளம் வருமா, காட்டாற்று வெள்ளம். எப்போ மழை வரும்னே தெரியாது. அப்போ எப்படி நீங்கள் தங்கி அங்கே போய் யாகம் பண்ணுறது? அதெல்லாம் ஜக்கியோடு முடிஞ்சு போச்சு. வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தோடு முடிஞ்சு போச்சு. மேலே இதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து கோடை காலத்தில் வெயில் அதிகமாக அடிக்குது, குளிர்காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும். ஆனால் மழைக்காலம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். மழைனா நீங்கள் பெருவெள்ளம் வரும். அப்படி பெருவெள்ளம் வருகிற பொழுது நீங்கள் யாரும் தப்பிக்கவே முடியாது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மழை பெருவெள்ளம் வந்தால் தென்மேற்கு பருவமழை கரை புரண்டு ஓடுவது இங்கே தான். அதனால் கடல்லிருந்து 5000 அடி உயரம் மேகம். அதை அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் 40 கிலோமீட்ரு சிறுவாணி மலை கிழக்கு பக்கம், கிழக்கு சிறுவாணி மலை மேற்கு, கிழக்கு மருதமலை. ஆமாம். இப்போ இதுக்கு எதுக்கு வெள்ளியங்கிரி மலைன்னு வந்ததுன்னா, மேகம் சூழ எப்பவுமே இருக்கும். அது வெள்ளி படர்ந்ததை போல் இருக்கும். அதனால வெள்ளியங்கிரி மலை. வெள்ளி மேகம் எப்போ பார்த்தாலும் மேகமாகவே இருக்கும். மேகத்துக்குள்ளே மறைந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது மேகம் சூழ்ந்து இருக்கிறதுனால, வெள்ளி வார்ப்படமாக இருக்கிறதுனால தான் வெள்ளியங்கிரி மலை. கடல் மட்டத்திலிருந்து நீங்கள் ஏறக்குறைய 5000 அடி உயரம். இரவு வந்து நிறைய காட்டுப்பன்றிகள், காட்டுமான், யானை,
இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இருளர்கள் இருக்கிற போது இது வந்து கொஞ்சம் கட்டுப்பாடில் இருந்தது. இருளர்கள் வந்து நீங்கள் லட்சக்கணக்கான பேர் மேலே கோயிலுக்கு போக ஆரம்பித்த பிறகு இந்த காட்டு விலங்குகள்லாம் இடம் மாறி இருளர்களுக்கு இடையூறாக மாறிய பிறகு இருளர்கள் அங்கேருந்து புலம்பெயர்ந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இது ஒரு பாதுகாப்பு இல்லாத தனம். இருளர்கள் இருந்து அந்த விலங்குகளை கட்டுப்படுத்துவான், அவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். இப்போ அந்த இடம் முழுமையாக யாருமே இல்லாத அளவுக்கு ரொம்ப தொலைவில் இருளர்கள் அந்த மலையில் யாருக்கும் 2 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ 300 பேர் இருக்காங்க. வெறும் 300 பேர் தான். அவ்வளோ. நீங்கள் அந்த பகுதியில் ஏறக்குறைய 2000 பேர் இருந்தவங்க இந்த காட்டுப்பன்றி, யானை, காட்டுமான், வரையாடு இந்த பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு வழித்தடம் மாறி போச்சுன்னா அப்புறம் எங்கள் ஊருக்குள்ளே தான் வரும். அப்போ அவர்களுக்கு அவங்க வந்து எல்லாம் பெரிய கட்டடமோ காங்கிரீட் கட்டடமோ இல்லை, எல்லாம் இது ஓலை சாலையில் தான் போட்டிருப்பான். அப்போ அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் இந்த சீசனில் மட்டும் 1 லட்சம் பேர் ஏறுவான், 1 லட்சம் பேர் இறங்குவான். அப்போ பெரும் கூட்டம் வருகிற பொழுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் போது கீழே ஈஷா யோகா மையம் மேலே 1 லட்சம் பேர் மலைக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் இது ஒரு பெரிய ஆரவாரம், சத்தம், இடையூறு, நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள். அப்போ யானை காட்டு விலங்குகள் என்ன பண்ணால் திசை மாதிரி போயிடும். திசை மாதிரி போனால் இருளர்கள் குடியிருப்பு பாதிக்கப்படும். அதனால் இருளர்கள் பார்த்தாங்க இது நமக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பான மேட்டு யானை, அதாவது எந்த காட்டு விலங்குகளும் நடமாடாத பகுதிக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இதனால தான் இப்போ மற்ற நாட்களில் போகிறவன் காணாமல் போயிடுறான். நீங்கள் இந்த அதாவது கூட்டத்தோட போயிட்டு வர்றான். மற்ற நாட்களில் கூட்டம் இல்லாத நாட்களில் தனியாக குழு போதில்ல, அந்த குழு திரும்பி வர்றதில்லை. ஒன்று வழி தவறி போயிடுறான், இல்லை காட்டு விலங்குகள் மிதிச்சிருது, காட்டு விலங்குகள் எடுத்துகிட்டு போயிடுது, இப்படி 4 பேர் காணாமல் போயிடலாம் மாதத்துக்கு. எப்படி அப்போ இந்த செய்தியெல்லாம் நீங்கள் வெளி உலகத்துக்கு வருவதில்லை. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சார் சுகாதாரத்துறை நிலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு குட்டியாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? ஏன்னா மேலே எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. அடிவாரங்களில் ஏதாவது பாதுகாப்புகள் இருக்குதா அவங்களுக்கு? இல்லை, இங்கே வந்தால் தான், எங்கள் பூண்டி வந்தால் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலே மருத்துவமனை இயங்க வேண்டிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அங்கே இல்லை. ஹில்ஸில் மருத்துவமனை இருப்பதற்கு மக்கள் அடர்ந்த கூட்டம் இல்லை, போக்குவரத்து இல்லை. போக்குவரத்து பூண்டியோடு முடிஞ்சு போச்சு. பூண்டியிலேருந்து போய் வாக்கு தான், நடந்து தான் போகணும். அப்போ மருத்துவமனை எப்படி செயல்படும்? மருத்துவமனை வந்து ஒரு மக்கள் இருந்தால் தானே மருத்துவமனை. இல்லைன்னா மருத்துவமனை கட்டி மக்கள் போகும்போது பயன்படுத்திட்டு மக்கள் வெளியேறின பிறகு மருத்துவமனை விட்டு வெளியேற வேண்டியதுதான். அதனால் அந்த முயற்சி இது வரைக்கும் செய்யலை. அதே மாதிரி வந்துட்டு அந்த 6வது 5வது மலை இந்த இடங்கள்ல இருக்கும்போது டவர் எதுவுமே ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆமாம். அங்கே யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கூட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மலையிலேருந்து கீழே இறக்கி அவங்களை கொண்டுட்டு வந்து பார்க்க முடியலன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இல்லை, அது தொடர்ச்சி அந்த புகார் இருக்குது. ஏன்னா செல்ஃபோன் டவரு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2 மலை ஏறும்போது தொடர்பு கட்டாயிருதுங்கிறாங்க. ஏன்னா மக்கள் வசிக்காத இடத்துல செல்ஃபோன் கம்யூனிகேட் டவர் வைக்க மாட்டான். மக்கள் வசித்தா தான் அவன் வந்து சிம் கார்டு வாங்குவான், அவன் ஆக்டிவேஷன் பண்ணுவான், காசு போடுவான், வாங்குவான். மக்களே இல்லாத இடத்துல எதுக்கு டவரு? மக்கள் தேவையான தானே போகிறாங்க. அதனால் வேலை செய்கிறதில்ல. நீங்கள் அதாவது இது சேட்டலைட் ஃபோன் வேலை செய்யும், இந்தியாவில் தடை. இந்தியாவில் சேட்டலைட் ஃபோனு இல்லை. அப்போது இல்லை வயர்லெஸ் கொண்டு போகணும், வயர்லெஸ்ஸு கொண்டு போகணும். அதுக்கு வனத்துறை கொண்டு போவான், போலீஸ் கொண்டு போவான். நீங்கள் சிவிலியன்ஸ் எப்படி அதை கொண்டு போக முடியும்? அதனால் அதுக்கும் வாய்ப்பு. அதனால் 6வது மலையோ 5வது மலையோ 4வது மலையோ 3வது மலையோ அடிபட்டால் 2வது மலை வந்த பிறகு தான் தொடர்பு எல்லைக்குள்ளேயே வர முடியும். நீங்கள் மேலே 6வது அதாவது 6 மலை 7வது தான் சமவெளி, புல்வெளி. அப்போது நீங்கள் பாம்பு கடித்தாலோ பூச்சி கடித்தாலோ தேள் கடித்தாலோ எங்கே வரணும்? 2வது மலைக்கு தான் வரணும். தகவல் தொடர்றதுக்கு நீங்கள் அங்கேருந்து பூண்டிக்கு வந்தால் தான் பஸ்ஸு. பிளைன்ஸே பூண்டி தான். பூண்டி இப்போ ஈசாவாக போச்சு.
இன்னும் கொஞ்ச நாளில் ஈஷான்னு தான். ஈஷா அவன் நேரம் வெள்ளிங்கிரி கோயிலுக்குள்ளே போயிடுவான். பூண்டியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, பெரிய ஃபேமஸான கோயில். அதுதான் அந்த அந்த பூண்டி சிவன் கோயில் தான் நீண்ட கால வரலாறு உள்ள பூண்டி சிவன் கோயில். இப்போ வெள்ளையங்கிரியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் அந்த இடத்துக்கும் பூண்டியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கும் ஈஷா யோகா இது மூணுத்துக்கும் என்ன சார், என்ன சம்பந்தம், என்ன ஒற்றுமை? ஈஷா யோகா மையம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் இது 200 வருடங்களுக்கு முன்பு பூண்டி சிவன் கோயில் உருவாக்கப்பட்டது, சுயம்புவாக உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த பூண்டி சிவன் கோயில் இருக்கக்கூடிய யாத்திரிகர்கள், பக்தர்கள், கடவுள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, இருளர்கள்கிட்ட எனக்கு மேலே ஒரு சிலை வைங்க, சிலை வேணும், நான் மேலே இருக்கேன். அப்போது இவர்கள் தான் கிளம்பி போகிறாங்க, நடக்க முடிஞ்ச அளவுக்கு போகிறாங்க. போய் பார்க்குற பொழுது 6 மலை கடந்து 7வது மலை போய் பார்க்கும்போது இந்த பூண்டியில் இருக்கிற சிவன் கோயிலை போல அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அப்போது அதுதான் அவர்கள் வழிபட ஆரம்பித்தாங்க. முதல் 10 பேர் வழிபடுறோம், அப்புறம் 20 பேர், 50 பேர், இப்போ நீங்கள் லட்சக்கணக்கான பேர். நீங்கள் மருதமலை பக்கத்தில் இருக்குது. மருதமலை ஒரு சித்தரே முருகனுடைய சிலையை வச்சு அங்கே கும்பிடுறாரு. அதனால தான் மருதமலை அந்த சித்தர் வாழ்ந்த வரைக்கும் அது ஒரு புனித தலமாக இருந்தது. சித்தர் மறைந்தது பின்னால் 200-300 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் தேவர் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கோயிலை அவர் காலத்தில் பெருசாக கட்டுறாரு. அதுக்கு பிறகு தான் மருதமலை தேவர் சினிமா சின்னப்ப தேவர் அவர் காலத்தில் தான் மருதமலை புகழ் அடைய ஆரம்பிக்குது. அதே போல் தான் வெள்ளியங்கிரி பூண்டி தான் சிவன் கோயில், மக்கள் வழிபடுகிற கோயில். அப்போ பூண்டியில் அடிவாரத்தில் பக்தர்கள் கடவுளை வணங்குற பொழுது அப்படி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு, பக்தியான பக்தர்களுக்கு, இருளர்களுக்கு, அடிவாரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு நான் மேலே இருக்கேன், மேலேயும் நான் பள்ளி கொண்டு இருக்கேன், மேலே பாருங்கன்னா இவங்க தொடர்ச்சியாக ஒரு குழு போகிறாங்க, மேலே போகிறாங்க. போக அந்த இடம் போய் முடிவடைகிற பொழுது பூண்டியில் இருக்கிறத போல் சுயம்புவாக ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாங்க. சரி, கடவுள் நம்மளை இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காரு, நம்ம இதை வழிபடணும். அப்போ ஒரு சிவராத்திரிக்கோ நீங்கள் அப்படி நல்ல நாட்களுக்கு போய் கும்பிட்டு வர்றாங்க. அது நாளடைவில் என்னாச்சு, பூண்டிக்கு வர்றவங்க மேலேயும் ஏறி போய் அங்கே வழிபட ஆரம்பித்தாங்க. இதுதான் வெள்ளியங்கிரி மலையினுடைய ரகசியம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.